அப்படி திடீரென்று நாங்கள் எழுப்பி அதில் செய்தியில் வந்து முழுக்க முழுக்க போல குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் வலது கை பக்கம் தூரத்தில் நிப்பாட்டிருந்தது, தலைவருடைய வாகனம் இடது கை பக்கம் இருந்தது. அப்போ கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தால் லேசுதானே, அப்போ கிட்ட இருக்கிற வாகனம் தரும் வரைக்கும் நான் இந்த தலைவர் இந்த பக்கத்தில் நடந்து சென்றது. அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான், இந்த கும்பலுக்கு தான் வேலை. அவிடத்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்லை, உள்ளுக்குள் இந்த தாய்மையார் எதுக்கு இல்லை, ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தது வெளியில் இருந்த ஒரு கும்பல். உண்மையிலே அவர்களை யாரும் இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான். இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன். நான் அவரது செம்மணியிலே பூதகுழிக்கு வந்து மனித பூதகுழிக்கான விசாரணைகள் நடத்தப்பட வேணும், ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவிடத்தை இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னேன். இலங்கை அரசாங்கத்துக்கு அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார். இடைநடுவில் வெளியேறவில்லை. என்னிடம் முழுமையான காணொலி இருக்கின்றது. நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவாஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நிமிடங்கள் நினைக்கிறேன் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேலே அந்த போராட்டக்காரருடன் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற சிலரும் அங்கே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருக்கிறாங்களோ தெரியாது. ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இந்த இடத்தை பேட்டி கொடுக்க இல்லாத. அப்போ அவர் சொல்கிறேன் இல்லை ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்காண்டி ஒரு இடம் இருக்குது அங்கே வாரங்கள் சொன்னார். அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பை காணலன்னு சொல்லி செருப்பை தேடி எடுத்து எல்லாம் நடந்தது. என்றால் அப்படி திடீரென்று நாங்கள் எழுப்பி அதில் செய்தியில் வந்து முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதில் ஒரு கும்பல், உங்களுக்கும் தெரியும் அந்த கும்பல் யாரெண்டு தெரியும் தான், யாரெண்டு கும்பல் சிலர் ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல். அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார். இதெல்லாம் சமூகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை நான் உண்மையிலே வெளியில வந்தால் எனக்கு மிகவும் கவலையாக இருந்திருந்தால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமாநில உறுப்பினர் ஸ்ரீதன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த. நாங்கள் வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் வலது கை பக்கம் தூரத்தில் நிப்பாட்டிருந்தது, தலைவருடைய வாகனம் இடது கை பக்கம் இருந்தது. அப்போ கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தால் லேசுதானே, அப்போ கிட்ட இருக்கிற வாகனம் தரும் வரைக்கும் நான் இந்த தலைவர் இந்த பக்கத்தில் நடந்து சென்றது. அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான், இந்த கும்பலுக்கு தான் வேலை. அவிடத்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்லை, உள்ளுக்குள் இந்த தாய்மையார் எதுக்கு இல்லை, ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தது வெளியில் இருந்த ஒரு கும்பல். உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள். அவர்களை யாரும் இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான். இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன். நான் அவரது செம்மணியிலே பூதகுழிக்கு வந்து மனித பூதகுழிக்கான விசாரணைகள் நடத்தப்பட வேணும், ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவிடத்தை இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னேன். இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபொரென்சிக் அதாவது இந்த மனித எச்சங்கள்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை. அது ரிப்போர்ட் இருக்கு, மிராக் ரஹீமன் ரிப்போர்ட். அப்ப நான் அதை சொன்னார் மிராக் ரஹீமன் தங்களோட வந்தவங்களா அந்த இடத்தை பார்க்க, அவரும் சொன்னவரா. அப்ப போராட்ட களத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணும்னா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியிலிருந்து நீக்கணும். இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் 11-12 மணிக்கு வரி மது போதையில் இருந்தார்கள். அதுல நீங்க வடிவாக அந்த காணொலியை பார்த்த நான் உண்மை இதை பற்றி கயக்கக்கூடாதுன்றதுனா இன்றைக்கு என்றால் கடைசி நீங்கள் இதை தான் செய்தியாக போடுவீங்க. ஐநாவில் மனித உரிமை ஆணையர் சொன்ன விஷயம் செய்தியாக போட மாட்டீங்க. சாணக்கியன் நடந்து சம்பவங்கிற வகை விளக்கம் என்று நீங்கள் அதை தான் டெலிவிஷனாக போடுறது. ரெண்டையும் வேறு வரையா போடுங்க. இந்த ரெண்டு முக்கியமான விஷயம். ஆனால் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கன்னா இந்த கும்பல் நான் கேள்விப்பட்ட அந்த கும்பலை தலைமை தாங்கி இயக்குறவர் வந்து மன்னிப்பும் கேட்டு வரான். அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த கும்பலை நீங்க யாரு பாத்தீங்கன்னா அந்த கும்பலை சேர்ந்து 5 பேர் எங்களை தலைவருக்கு பின்னுக்கு போறாங்க. 15 பேர் போராட்ட களத்துல நின்றாக்கள் இவங்களை வேண்டாம் போக சொல்றாங்க. 50 பேர் உங்களை போல இருந்தாக்கள் கேமராவோட நிக்கிறாங்க. அதை பார்த்தா ஏதோ 60-100 பேர் தலைவருக்கு போக சொன்னதாக தெரியும். நீங்க வடிவா காணொலி எடுத்து பாருங்க. சொந்த கட்சி முரண்பாடுகள் எதுவும் பின்னாடி இருக்கு. அது எந்த கட்சின்னு தெரியாது. எங்களை கட்சி நீக்கினவர் தான் நான் சொன்னேன். அதிலே மாவை சேனாதிராஜா ஐயாவுடைய மரண வீட்டிலேயும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் தான். அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதிலே என்ன வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது 2-3 நாட்கள்ல மக்கள் மறந்துடுறாங்க. ஆனால் ஒரு போராட்ட களம் என்று சொல்றது என்ன, வார ஐநா மனித உரிமையாளர்கள் இந்த இவ்வளோ கட்சியிலும் ஒன்றா சேர்ந்து வேற தரப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து
இந்த மனித பூத புலிகளுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேணும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்கிறத தான் காட்டணும். நாங்களும் நினைச்சிருந்தால் அவரது வெளியில வந்து இன்னார் தலைமையில் வந்து இந்த கும்பல் தான் இப்படி செய்வது இப்படி என்று நாங்கள் சொல்லிட்டு வரலாம். ஆனால் அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு. இதிலே இன்னொரு விஷயத்தை சொல்றேன், மிக முக்கியமான இந்த CVK சிவஞானம் ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம், யாழ் மாவட்டத்தில் 17 சபைகளில் 11 சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றினால்தான். ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும், அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேறு சங்குகள் இப்படி எல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் இருந்தார்கள். இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அதிக அளவான சபைகளை கைப்பற்றிருக்கிற அவங்க திட்டங்கள் எல்லாம் படுத்து வை. அப்ப திருப்பியும் பழையபடி இந்த குழப்பல் வேலைகள் செய்கிறார்கள். இதை நீங்க பெருசுபடுத்தாம விட்டீங்கன்னா சரி. கவலையான விஷயம் பாருங்களேன், தந்தை செல்வாட சிலையை உடைச்சிருக்கிறாங்கன்னா இவ்வளவு கவலையான விடயம். எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பதில் தலைவரிடம் கேட்டுனால் ஒரு முறைப்பாடு ஒன்றை போலீஸிலே செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் சொன்ன என்னுடைய மன்னர் மாவட்டங்களை அதை செய்யும் என்று. உண்மையிலே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்.